இந்த வருடம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிஎஸ்கே ஆரம்பம் முதலே தடுமாற்றமாக 14 போட்டிகளில் விளையாடி 10 தோல்விகளை சந்தித்தது. அதனால் லீக் சுற்றுடன் முதல் அணியாக வெளியேறிய சென்னை பிளே ஆஃப் செல்ல முடியாமல் வெளியேறியது. வரலாற்றிலேயே முதல் முறையாக சென்னை அடுத்தடுத்த வருடங்களில் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியாமல் பரிதாப சாதனை படைத்தது. அவை அனைத்தையும் விட வரலாற்றில் முதல் முறையாக புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்த சிஎஸ்கே மோசமான சாதனையை படைத்தது. IPL 2025 தொடர் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக அமைந்தது என்றே சொல்லலாம். ஆனால் அந்த வேதனைக்கு மத்தியிலும் சிஎஸ்கே அணி தோனி தலைமையில் எந்த போட்டியிலும் நேர்மை தவறாமல் விதிமுறைகள் பின்பற்றி நெறிமுறைகளை கடைபிடித்து விளையாடியது. 2025 IPL தொடரின் ஃபேர்பிளே விருது பட்டியலில் பஞ்சாபை முந்திய சிஎஸ்கே முதலிடம் பிடித்தது. அதன் காரணமாக ஃபேர்பிளே விருதை வென்ற சிஎஸ்கே அதற்காக 10 லட்சம் ரூபாயை பரிசாக பெற்றது. 2015க்கு பின் 10 வருடங்கள் கழித்து சென்னை அணி ஃபேர்பிளே விருதை வென்று அசத்தியுள்ளது. மொத்தமாக வரலாற்றில் 7வது முறையாக சென்னை அணி ஃபேர்பிளே விருதை வென்று அசத்தியுள்ளது. 2008, 2010, 2011, 13, 14, 15 ஆகிய வருடங்களுக்கு பின் தற்போது சென்னை அணி அந்த விருதை 7வது முறையாக வென்றுள்ளது. இதன் வாயிலாக IPL வரலாற்றில் ஃபேர்பிளே விருதை அதிக முறை வென்ற அணி என்ற சாதனையை மற்ற அணிகளால் எளிதில் நெருங்க முடியாத அளவுக்கு சிஎஸ்கே தங்கள் வசம் வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.